தண்ணீர் திவால் குறித்து ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கை உலகத்திற்கு அபாய சங்கை ஊதுவது போல் இருப்பது பலரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கடந்த சில 10 ஆண்டுகளாக இயற்கை வழங்கும் நீரை விட நாம் சுரண்டிய நீரின் அளவு பல மடங்கு அதிகரித்துள்ளதாக பல தரவுகளால் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள உலகளாவிய தண்ணீர் திவால் அறிக்கை நிலத்தடி நீர் வற்றி வருவது மற்றும் மாறிவரும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட போகும் சமூக மற்றும் பொருளாதார பாதிப்புகளை பட்டியலிட்டு இருக்கிறது. இந்த அறிக்கை வெறும் தண்ணீர் தட்டுப்பாடு என்பதை தாண்டி நாம் மீள முடியாத ஒரு பேராபத்தில் சிக்கியுள்ளோம் என்பதை உலக நாடுகளுக்கு உணர்த்தியுள்ளது. மேலும் இதனை வெறும் எச்சரிக்கையாக மட்டும் இல்லாமல் மனித குலத்தின் வாழ்வாதாரத்திற்கான அபாயமாகவும் பார்க்கப்படுகிறது. உலகில் 20 பெரிய நிலத்தடி நீர்நிலைகளில் 13 நீர்நிலைகள் மரண தருவாயில் இருக்கின்றன. குறிப்பாக இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதிகளில் நிலத்தடி நீர் மீண்டும் ஊற்றி எடுக்க வாய்ப்பே இல்லாத ஆழத்துக்கு சென்றுவிட்டதாக அந்த அறிக்கை மூலம் நமக்கு தெரிய வருகிறது. மழை மற்றும் பனி உருகுவதன் மூலம் இயற்கையாக கிடைக்கும் நன்னீரின் அளவை விட நாம் பயன்படுத்தும் நீரின் அளவு பல மடங்கு அதிகரித்துள்ளது. அதாவது இயற்கையாக நிலத்தடி நீர் மீண்டும் ஊற்றெடுக்க எடுத்துக்கொள்ளும் காலத்தை விட நாம் அதனை உறிஞ்சி எடுக்கக்கூடிய வேகம் அதிகமாக உள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து நிலப்பரப்பு உள்வாங்கும் அபாயம் உள்ளது என ஐநா எச்சரித்துள்ளது. மேலும் காலநிலை மாற்றம் மற்றும் அதிகரித்து வரும் நகரமயமாக்கலால் ஏற்பட்டிருக்கும் அபாயங்களை பற்றி விவரித்து கவலை தெரிவித்துள்ளது. 3ஆம் உலகப் போர் தண்ணீருக்காக தான் நடக்கும் என்ற பேச்சுகள் வெறும் யூகமாக சொல்லக்கூடிய வார்த்தையோ கற்பனை கதையோ அல்ல, அது நிதர்சனமான உண்மை என்பதை ஐநாவின் தண்ணீர் திவால் அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. இது பல கோடி மக்களின் தாகத்தை மட்டுமல்ல, உலகளாவிய உணவு பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஐநா சுட்டிக்காட்டியுள்ள இந்த அறிக்கையில் இந்தியா உலகளாவிய தண்ணீர் திவால் நிலையின் மையப்புள்ளியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தெற்கு ஆசியாவிலேயே மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள பகுதிகளில் ஒன்றாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சென்னை நகரம் உலக அளவில் தண்ணீர் திவால் நிலையை நோக்கி வேகமாக நகரக்கூடிய 25 நகரங்களில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது. சென்னை 2019 சந்தித்தது போன்ற தண்ணீர் இல்லாத நிலை மீண்டும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை தண்ணீர் திவால் நிலை குறித்து எச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் அதற்கான தீர்வுகள் என்ன என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தண்ணீர் நெருக்கடி மேலாண்மையை இனி செய்ய முடியாது, மாறாக திவால் நிலையை மேலாண்மை செய்ய தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தண்ணீர் அதிகம் தேவைப்படும் பயிர்களை உற்பத்தி செய்வதை குறைக்க வேண்டும். விவசாயத்தில் சொட்டு நீர் பாசனத்தை கட்டாயமாக்க வேண்டும். நகரங்களில் கழிவுநீர் மறுசுழற்சியை ஒரு போர்க்கால நடவடிக்கையாக முன்னெடுக்க வேண்டும். எஞ்சியிருக்கும் நிலத்தடி நீரை சேமிக்க கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். பொருளாதார திட்டமிடல்களில் தண்ணீரை முதன்மை காரணியாக மாற்ற வேண்டும். நதிநீர் பகிர்வு தொடர்பான சர்வதேச சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தீர்வுகளையும் வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.